உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. மகா என்ன சொல்ற நீ? வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா விக்ரம், அது தெரிஞ்சு அப்பாவும் அம்மாவும் நம்ம காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதான் எனக்கு வேற வழி தெரியாம சூசைட் பண்ணி செத்து போயிடலான்னு முடிவு பண்ண. இது தெரிஞ்சிருந்தா நாங்க உன்னை காப்பாத்திருக்கவே மாட்டோமே. மகா என்ன மகா சொல்ற? உனக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்களா? ஏன் விக்ரம் நீங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல தெரியாம கேட்டேன். எனக்கு அப்பா அம்மா அண்ணா எல்லாருமே இருக்காங்க. இத்தனை நாளா நம்ம காதல் அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சு. அதான் பிரச்சனை. சார் பாத்தீங்களா, விக்ரம் சாரோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு என்னமா புதுசு புதுசா கதை விடுறான்னு பாத்தீங்களா? விக்கி, இந்த கதையெல்லாம் இவ எழுதல, எங்க அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க. அதை அவ அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டு இருக்கா. விக்ரம், என் அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே கண்டிப்பா நம்மள ஒண்ணு சேர விட மாட்டாங்க. உன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருவாங்க விக்ரம். விக்ரம், நீங்க இல்லாம என்னால ஒரு நொடி கூட வாழ முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி விக்ரம் என்னால தாங்கிக்க முடியும்? நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் விக்ரம். உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. அதுக்கு நான் செத்தே போயிடுறேனே. அதனாலதான் விக்ரம் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அது தப்பா? என்ன மகா இப்படி சொல்ற? இது தப்புதான் மகா. தப்பா? ஆமா, நீ செத்துட்டா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? உன்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற விக்ரம நீ நினைச்சு பாத்தியா? நீ அப்படி நினைச்சிருந்தா உனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குமா? அக்கா, நீ நல்லா கலக்குறியே. இதுக்குதான் விக்ரம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எந்த விஷயமா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு. அப்படி இந்த பிரச்சனை என்கிட்ட சொல்லியிருந்தானா நான் இவ அப்பா அம்மா கிட்ட போய் பேசியிருப்பேன்ல. இல்ல ஆண்டி, நீங்க போய் பேசினாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏய், என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? விக்ரம் மாதிரி ஒரு மருமகன் தேடி வரும்போது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்களா? நீ அந்த கவலையை விடு, நாங்க பேசிக்கிறோம். இல்ல ஆண்டி, அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க மாட்டாங்களா? ஏன்? ஏன்னா என்னை என் அத்தை பையனுக்கு கட்டி வைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனாலதான் அவங்க எங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓஹோ, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? அது சரி. ஆனா அதுக்காக நீ இப்படி தூக்க மாட்டிக்க போனதெல்லாம் ரொம்ப தப்பு மகா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.